குலத்தை காத்த தெய்வம் குலதெய்வம். அந்த ஊர் எல்லையில மக்களை பாதுகாக்கிற தெய்வம் காவல் தெய்வம். குலதெய்வத்தை மறந்தவங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யறாங்க. குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம். குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், வீடு கட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ குலதெய்வத்தை மறந்துட்டு வேற எந்த தெய்வ வழிபாடு செஞ்சாலும் கூட அது நிறைவேறாது. ஒரு யமதர்மன் கூட குலதெய்வத்தை வணங்காம உயிரை எடுக்கிற அதிகாரத்தை பெற முடியும். யமதர்மன் கூட உயிரை எடுக்கிற அதிகாரத்தை பெறணும்னா குலதெய்வத்தோட அனுமதி கேட்டு தான் எடுக்க முடியும். அப்போ குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு. கருப்பராயரு, சென்றாயரு யாராவது பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு வணக்கத்தை மட்டும் தான் செலுத்தும். திருவிழா நடக்குதுன்னா அவங்க வணக்கத்தை செலுத்தும். அங்க போய் பிரார்த்தனையை வைக்கக்கூடாது. நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கும் பல தகவல்களை நம்ம கூட தர்றதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவேல் சார். அவங்கதான். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குலதெய்வம் வந்து கண்டுபிடிச்சு சொல்றீங்க, சரி. அவங்களுடைய குலதெய்வம் வந்து ஆணா பெண்ணா எந்த கடவுளை சார்ந்து இருக்கும் அந்த விஷயத்தையுமே நீங்க கண்டிப்பா சொல்லிடுவீங்களா? கண்டிப்பா. இப்ப உதயம் எந்த ராசியில உட்காருதோ அது ஆண் ராசின்னா ஆண் ராசி. அது 1, 5, 9. இவ ஓகே ஓகே உதயம் ஆண் ராசியில உட்காந்துச்சுன்னா 1, 5, 9 எல்லாமே ஆண் ராசியில வரும். ஓகே சார். அப்போ ஓகே அது சார். ஆண் ராசி நம்ம ஆண் தெய்வம்ன்றதை நம்ம தீர்மானிக்கிறோம். அதே அது ம் பெண் ராசியில உட்காரும் போது அவங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம்ன்றதை நம்ம டிக்ளேர் பண்றோம். அதே ம் நேரத்துல ஆண் ராசியில பெண் கிரகங்கள் வந்து உட்காரும் போது அது பெண் தெய்வமா இருக்கும். ஓகே ஸோ சார். அது ஓகே. வந்து பிரசன்னத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா? ஆமா. அதாவது சனி, குரு 9ஆம் அதிபதி தொடர்புல ம். வந்துச்சுன்னா, இவங்க குலதெய்வத்த பத்தி கேட்கறாங்க அப்படின்றத காமிக்கும். ஓகே ஓகே. சனி, குரு 4ஆம் அதிபதி தொடர்புல வந்துச்சுன்னா, இவங்க காவல் தெய்வத்த பத்தி கேட்கறாங்க அப்படின்றத அந்த பிரசன்னமே சொல்லிடும். ம். எது தொடர்புல இருக்குதோ அந்த அந்த கிரகங்களுடைய தொடர்பை வச்சு அது குலதெய்வமா, காவல் தெய்வமான்றத நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. ஓ, அப்ப 2மே தனித்தனி. எப்படின்னா குலதெய்வம் வேற, காவல் தெய்வம் வேற. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே ஓகே. அதாவது உங்க குலத்தை காத்த தெய்வம் குலதெய்வம். ஓகே சார். அந்த ஊர் எல்லையில மக்களை பாதுகாக்கிற தெய்வம் காவல் தெய்வம். ஓகே ஸோ ஓகே. குலதெய்வத்தை மறந்தவங்க காவல் தெய்வத்த வழிபாடு செய்றாங்க. இப்ப ம். குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம். ஓகே சார். ஓகே ஓகே. அந்த ஊர் எல்லையில பாதுகாத்து காவல் காக்கும். இந்த நம்ம ஆ ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த தெய்வம் காத்துட்டு உட்காந்துருக்கும். ஓகே சார். ஸோ ஓகே அது ஓகே. குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம். காவல் தெய்வம். ம். இப்ப வந்து இவங்க வழிபடுறதுன்னா 2 பேரையும் சேர்த்தே ஒரு வழிபடணும். சிலர் 2 தெய்வங்களையும் வழிபடுவாங்க. ஓகே ஓகே ஊர் ஓகே. எல்லையை காக்கிற தெய்வங்களையும் வழிபடுவாங்க. ம். குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். ம் ஸோ ம். 2 தெய்வங்களையும் வழிபடுவாங்க. இப்ப நீங்க ம். அந்த சொல்றீங்கல்ல, காவல் தெய்வத்தையுமே உங்களால கண்டுபிடிச்சு குடுக்க முடியுது ஆமா. அப்படித்தானே அந்த சார்? கிரகங்கள் என்ன உட்காருதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். கிரக அமைப்பு பொறுத்து பொறுத்து தான் உங்களால. அந்த அது அந்த இவங்களுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கிறாங்களோ, ம். அந்த கிரக தொடர்பு வச்சு தான் நம்ம சொல்லப் போறோம். சூப்பர் ம். சூப்பர். இப்போ நீங்க நெறைய விஷயம் சொல்றீங்கல்ல சார். இப்போ இதுல வந்து யாருக்காவது குலதெய்வத்த வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? யாருக்காவது அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கா? அதாவது ஜாதகத்துல 5ஆம் இடம்ன்றது குலதெய்வம். ம். 5க்கு 4ஆம் பாவகம்ன்றது 12ஆம் பாவமா வரும். 12ஆம் பாவகம் என்னன்னா, கோபம், சாபம், தோஷங்கள குறிக்கிறது. ஸோ ம். அந்த பாவகம் கெட்டு போயிடுச்சுன்னா, குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்னா, குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி, அதுல ம். 4ஆம் பாவகம் யாருக்கு பலமா இருக்குதோ, அந்த ம். ஜாதகத்த ஆய்வு பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம பிரசன்னம் போட்டு பார்த்தா, அந்த தெய்வம் குலதெய்வம் வந்து என்ன தெய்வம்ன்றது தெரிஞ்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் மத்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த என்ன தெய்வமோ அத அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே என்னன்னா ஓகே. 5க்கு 4 12ஆம் இடமா வருது. அது வந்து குலதெய்வத்துடைய சாபம், கோபம், தோஷங்கள சுட்டிக்காட்டுது. ஸோ ஓகே. 4ஆம் பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னா, அதுல குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால மத்தவங்களுடைய ஜாதகத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்த ஆய்வு செய்து, அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு தெய்வத்த கண்டுபிடிச்ச பிறகு, அப்புறம் மத்த உறுப்பினர்கள் அந்த வழிபாட தொடர்ந்து செய்யறது நல்லது. ஓகே. குலதெய்வம், காவல் தெய்வம்ன்றத பத்தி நெறைய சொல்றீங்க. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, குலதெய்வத்த மறந்துர்றாங்க. தெரிஞ்சாலுமே வந்து அத வந்து வழிபடுறதுக்கு மறந்துர்றாங்க. இந்த மாதிரி குலதெய்வத்த மறந்துட்டு இருக்கும்போது, என்ன மாதிரியான விளைவுகள அவங்க சந்திக்கிறாங்க சார்? குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், வீடு கட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். ஸோ குலதெய்வத்தை மறந்துட்டு வேற எந்த தெய்வ வழிபாடு செஞ்சாலும் கூட அது நிறைவேறாது. ஒரு யமதர்மன் கூட குலதெய்வத்தை வணங்காம உயிரை எடுக்கிற அதிகாரத்தை பெற முடியாது.
ஓ! ஒரு யமதர்மன் கூட குலதெய்வ ஒரு உயிர் எடுக்கிற அதிகாரத்தை பெறணும்னா குலதெய்வத்தோட அனுமதி கேட்டு தான் எடுக்க முடியும். ம். ஸோ அப்போ குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு. ம். 2வது வந்து உங்க குலத்தை வாழ வச்ச தெய்வம் குலதெய்வம். ஸோ ம். 2வது வந்து இப்போ நவகிரக யாகம் பண்றீங்க, ₹1,00,000 செலவு பண்றீங்கன்னாலும் கூட குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம நவகிரக யாகம் வழிபாடு பண்ணா அது ம். பயனற்று தான் போகும். அது என்ன தெய்வமாக இருந்தாலும் அது பயனற்று தான் போகும். அது ம். அருள் கொடுக்காது. தெய்வம் அந்த அந்த தெய்வம் அனுமதிக்காம வேற எந்த தெய்வத்தையும் அந்த அருள் கிடைக்காது. ஓகே. வாழ்க்கையில ஒரு லைஃப்ல வந்து ஒரு growth இருக்காது. ம். ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வம் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த தெய்வம் உக்கிரமாயிடும், கோபமாயிடும். ஓகே சார். குலதெய்வத்துக்கு இணையான ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா அது காவல் தெய்வம். அது ம். சென்றாயிரு, கருப்புராயிரு, கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, வெள்ளைச்சாமி, அது மாதிரி நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கு. ஓகே சார். சங்கிலி கருப்பனு. ஸோ இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குது. இப்போ அந்த ஏதாவது ஒரு வெளியூர் மாவட்டங்களுக்கு போறீங்க, அங்க வந்து இந்த மாதிரி கருப்பராயரு, சென்றாயரு யாராவது பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு வணக்கத்தை மட்டும் தான் செலுத்தணும். அங்க ஒரு ம். திருவிழா நடக்குதுன்னா அவங்களுக்கு வணக்கத்தை செலுத்தணும். அங்க போய் பிரார்த்தனையை வைக்கக்கூடாது. ஏன்னா ஓகே. உங்களுடைய குலதெய்வத்திட்ட தான் நீங்க பிரார்த்தனையை வைக்கணும் எது ஒண்ணும். ம். அங்க இருக்கு அந்த தெய்வத்தை விட்டு வேறு தெய்வத்திட்ட நீங்க வந்து பிரார்த்தனையை முன் வச்சுன்னா அந்த தெய்வம் உக்கிரமாயிடும். ஸோ அதனால ஓகே வந்து சார். வணக்கத்தை மட்டும் தான் செலுத்தணும். ஒரு ம். வெளியூர் மாவட்டம் போறீங்க, அங்க ஒரு திருவிழா நடக்குதுன்னா அங்க தாராளமா கருப்பராயரு, சென்றாயரு, எந்த தெய்வமா இருந்தாலும் ஐயனாரு, முனீஸ்வரனு, எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்க வந்து வணக்கத்தை செலுத்தலாம், தப்பு இல்லை. ஓகே ஆனா சார். பிரார்த்தனையை உங்களுடைய குலதெய்வத்திட்ட தான் நீங்க முன் வைக்கணும். ஓகே, ஓகே. இது வந்து அதே மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு இணையான தெய்வம் தான் இந்த காவல் தெய்வங்கள் ஓகே இவங்கெல்லாம். சார். பச்சையம்மனுடைய காவல் அந்த அம்மா தியானத்துக்காக சப்த முனிகள் காவல் காத்துட்டு இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சையம்மன் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. 7 சப்த முனிகள் உட்காந்து வாழைமுனி, செம்முனி, அந்த மாதிரி 7 முனிகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. ம். அதே மாதிரி குடும்ப தெய்வங்கள் ஒண்ணு இருக்குது. அதாவது ஓகே. உங்க குடும்பத்துக்காக உழைச்சவங்க, வறுமையில இருந்து கஷ்டப்பட்டவங்க, அவங்க வந்து பூவாடகாரியா இருந்திருப்பாங்க. அவங்கள ஓகே. வழிபாடு மஞ்சள் கிழங்கு வச்சு, வெள்ளந்தண்ணி வச்சு, புடவை வச்சு அவங்க வழிபாடு பண்ணும்போது, உங்க குடும்பத்துல அவங்க ஒன்றி இருப்பாங்க. ஸோ ம். அது வந்து குடும்ப தெய்வம். ஓகே. இஸ் குலதெய்வத்த வழிபடுறதுக்குன்னு தனிப்பட்ட முறைகள் ஏதாவது இருக்கா சார்? குலதெய்வ வழிபாடு நின்னு போச்சு, குலதெய்வத்த கண்டுபிடிச்சு குடுத்துட்டீங்கன்னா, முதல்ல அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடு பண்றது நல்லது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு சைவ படையலா, அசைவ படையலான்னு பார்த்துக்கிட்டு, அந்த படையல குடுக்கும்போது தான் அது சிறப்பை குடுக்கும். ஓகே, ஸோ அந்த ஓகே. அசைவ படையல் படைக்கிறாங்கன்னா, அசைவ படையல் தான் நீங்க குடுக்கணும். அதுக்கு வந்து சைவ படையல் குடுத்தா அந்த தெய்வம் ஏற்காது. ஓகே, ஸோ ஓகே. அந்தந்த தெய்வம் என்ன தெய்வம்னு பார்க்கணும். அந்த தெய்வத்துக்குரிய படையல நீங்க போடணும். அப்பதான் அந்த ம். தெய்வம் சாந்தமாகும். ஓகே. அது குடும்ப தெய்வம்ன்றது வீட்டிலே வணங்குறது. உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்த மறைந்த தெய்வங்கள், முன்னோர்கள் அது. ஓ. அது வீட்டிலேயே காவல் காக்கும். பல்லி ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். அது ம். சிம்டம் குடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க வீட்ல அது அது உங்க பல்லி இருந்தா லட்சுமி கடாட்சம். வரதராஜ பெருமாள் கோயில்ல கூட பார்த்தீங்கன்னா, பல்லிய தொட்டு கும்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. தோஷம் நிவர்த்தி ஆகணும். ஸோ வீட்ல பல்லி இருந்தா நல்லது. வீட்ல பல்லி இருந்தா நெறைய பேருக்கு ஆமா சார். இப்போ யாரும் பள்ளி சாவடிச்சிடுறாங்க. வைக்கிறது கிடையாது. பயப்படுறாங்கன்னு சொல்லி ஆ. வீட்ல பல்லி இருந்தா லட்சுமி கடாட்சம். தெய்வ அனுகூலம் இருக்குன்னு அர்த்தம். ஓ! ஸோ பல்லி சூப்பர் இருந்தா சார். விரட்டக்கூடாது. அது ஓகே. நம்மள நம்மள மறைமுகமா நம்ம வேற ஒரு ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க ம். புது வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போனா கூட அங்க கூட பல்லி வந்து உட்கார்ந்துருக்கும் பார்த்தீங்களா? ஆ. நீங்க என்னதான் வீடு ஷிஃப்ட் பண்ணா கூட அந்த தெய்வம் வந்து உட்கார்ந்துரும். ஓகே. புது பழைய வீட்ல பல்லி இருக்கும். சரி நம்ம புது வீடு தானே போறோம்ன்னு பார்த்தா, அங்க கூட ஆ. அந்த பல்லி வந்து உட்காந்துரும். ஆ. ஏதோ ஒரு ரூபத்துல அது உள்ள வந்து உட்காந்துரும். ஸோ சரிங்க பல்லி சார். இருந்தா நல்லது. நல்லதுதான். ம். சூப்பர் சார். இஷ்ட தெய்வம்ன்றது நீங்க விரும்பி ஒரு சீரடி சாயோ, ஸ்ரீ ம். ராகவேந்திரரோ, வள்ளலாரையோ நீங்க விருப்பப்பட்டு அந்த ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வம். ஓகே சார். ஓகே. உபாசன தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ம். தெய்வம் வந்து பர்ட்டிகுலர் குருமார்கள்ட்ட தொடர்ந்து ஜோதிட சாஸ்திரமோ, குருகுல பயிற்சியோ, தொடர்ந்து வேதங்கள், சாஸ்திரங்கள தொடர்ந்து படிக்க படிக்க அவரு ஒரு தெய்வத்த சொல்லுவாரு. அந்த ம். தெய்வம் நம்ம மரணப்படுக்கையில இருக்கிற வரைக்கும் நிழல் போல வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே சார். அடுத்தடுத்து அந்த நிமித்தங்கள சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து உபாசனை தெய்வம். ம். ஸோ இத்தனை கேட்டகரி இருக்கு. இது எல்லாத்தையும் விட முதல் தெய்வம் எதுன்னா காவல் தெய்வம் தான். ஓ. ஸோ காவல் தெய்வத்துக்கு இணையான தெய்வம் இந்த குலதெய்வம். அதாவது குடும்ப குலதெய்வத்திற்கு இணையான தெய்வம் காவல் தெய்வம். ஓகே சார். இந்த ஓகே. புடுபுடுக்காரன் கண்ணுலலாம் நல்லா தெரியும். ம். அந்த வீட்டு வாசப்படில இருந்து புடுபுடு ஆட்டிக்கிட்டே இருப்பாப்புல. ஆமாமா. "அ பச்சையம்மா வழி விடும்மா, எனக்கு போஜனம் குடும்மா, அந்த தாய் சோறு போடும்" அப்படின்னு கேட்பாப்புல. ஓகே சார். ஓகே. அந்த அவருடைய கண்ணுக்கு தெரியும். வாசல்ல உட்காந்து காவல் காக்கிற தெய்வம் தான் காவல் தெய்வம். ஆ. அடுத்த வீட்டுக்கு போவாப்புல, "சென்றாயா வழி விடுப்பா, எனக்கு அந்த அம்மா சோறு போடுவாங்கன்னு." அந்த வீட்ல ஓகே சார். வாசப்படியில தெரியும் அந்த தெய்வம். "முனீஸ்வரா வழி ம். விடுப்பா, போஜனம் போடும் அந்த தாயி, நல்ல தாயி போஜனம் போடும், வழி விடுப்பா" அப்படின்னு கேட்கும். அந்த வீட்ல அந்த வாசல்ல அந்த தெய்வம் இருக்குதா இல்லையான்னு புடுபுடுக்காரனுக்கு தெரிஞ்சிடும். ம். அதனால அந்த வாசப்படியில நின்னு காவல் காக்கிற தெய்வம்
ஐயனாரே வழி விடுப்பான்னு கேட்பா. ஓகே. குடுகுடுக்காரங்க அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு நல்லா தெரியும் அந்த தெய்வம். ஸோ வாசல்ல காவல் காக்கிற தெய்வம் காவல் தெய்வம். ஸோ நம்முடைய மரபுகளை மீறாம தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போற தெய்வங்கள் தான் இவங்க எல்லாருமே. ஓகே. சார், மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா வந்து குலதெய்வத்த வந்து யாருமே வந்து மறந்துறக்கூடாது, கண்டிப்பா. வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா, வணக்கம்.